அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இவ்வளவு நாளாக சீமான் என்னுடைய தம்பி அப்படின்னு பாசமாக சொல்லிட்டு இருந்த சத்யராஜ் பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக சீமானுக்கு ஆப்போசிட்டாக மாறினது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு சாத்தியமான ஒரு ஸ்டாண்டும் எடுத்திருக்காரு. விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு பேசிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு விமர்சிக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாதாரண பொதுமக்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமான் சொல்கிறதுல என்ன தவறு அப்படின்னும், ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் தானே எடுக்கணும், அது என்ன திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்கிறது அப்படின்னும், இத்தனை ஆண்டு கால ஒரு போரை எளிதில் கடக்கலான்னு பார்க்குறாரு விஜய். இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு மக்களே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக இருக்கும்போது தன்னுடைய சொந்த தம்பியாக கருதிய சீமானுக்கு எதிராக சத்யராஜ் மாறுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பாக பேசிய வீடியோவில் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவருக்கு ஆதரவு தரலாம் அல்லது கடந்து செல்லலாம், அது என்ன தீவிரமாக விமர்சிக்கிறது அப்படின்னும், இந்த விஷயத்தில் சீமான் மேலே எனக்கு ரொம்பவே கோபம் தான் வருது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா சீமானை தாக்கியும் பேசியிருக்காரு சத்யராஜ். எல்லா இடங்கள்லையுமே சீமானை குறித்த கேள்விகள் வரும்போது பாஞ்சாலங்குறிச்சி படம் பண்ணும்போதுலேருந்தே சீமானை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னும், அப்போவே அவர் பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும், தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் சத்யராஜே இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை பேசியிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்படி முழுக்க விஜய்க்கு ஆதரவாகவும் திராவிடத்திற்கு ஆதரவாகவும் சத்யராஜ் மாறி இருக்கிறது, இவ்வளவு நாளாக நமக்கு பிடித்தமான சத்யராஜாக இருந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தற்போது முழுக்க ஒரு திராவிட கைக்கூலியாக மாறிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுப்புது. இது விஜய்க்கு ஆதரவான ஒரு விஷயமா அல்லது சீமானை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே தூண்டி விட்டு பேசிய ஒரு விஷயமா அப்படின்றதான் பார்க்குற அனைவருக்குமே ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு விஜயும் சீமானும் இணைந்து அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம அனைவருமே நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இறுதி கட்டமாக பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு முழு எதிரியாகவே மாறி நிற்கிறாங்க. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இனி வரும் காலங்களில் இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு தீவிரமடையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.